சீரீஸ் தான் உங்கள் வுட்லேண்ட் டேஞ்சர் எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஹெவன்லி பேலஸை தான் எடுத்தோன்னே கட்டுறாங்க. அந்த ஹெவன்லி லேண்டோட ஃபஸ்ட் பிரின்ஸ் இருக்கார்ல, அவருக்கு வந்து பிரின்ஸ் பிறக்கிறாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ. அவங்க பிறந்தோடனே வானத்தில் வந்துட்டு வித்தியாசமான நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் காட்டுது. அதை பார்த்த உடனே நம்ம லார்ட் சொல்லிடுறாரு, இவன் தான் நம்மளுடைய க்ரௌன் பிரின்ஸு, பேர் ஈஹ்வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுறாங்க. அதே நம்ம பீச் விட்டு காட்டுறாங்க. அங்கே ஜியானும் நம்மளுடைய 4th பிரதரும் நடந்து வந்துட்டுருக்கும்போது அங்கே ஒரு ஸ்னேக் உட்காந்துருக்கு. அதை பார்த்தோன்னே ஏன் பீச் வுட்டில் ஒரு ஸ்னேக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்னேக் சொல்லுது, இந்த மாதிரி ஒருத்தங்க என்னைய வந்து நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுடைய பாட்டில் என் கையில் கொடுத்து உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. எனக்கு வீடு இல்லை, போகிறதுக்கு இடம் இல்லை, என்னை இங்கே ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இருந்துட்டு அவங்களும் என்னால் இங்கே வச்சுக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் ஆம்பளை பசங்களாக இருக்கோம், நான் வேணா உன்னை எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் இருந்துட்டு, என் பொண்ணை அனுப்பிச்சிருக்கானா நீ நல்ல பொண்ணாக தான் இருப்ப, நான் உன்னை என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு திரும்ப ஜியானும் 4th பிரதரும் அவங்களோட இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த பீச் வுட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு சீனியர் வந்து என்னை மன்னிச்சிருங்க, 17th காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை 17th மட்டும் இல்லை, எங்கள் மாஸ்டரோட உடம்பையும் காணோம் அப்படின்னா இவங்க செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க 17 நம்மளுடைய ஹீரோயின். இன்னும் இப்போ தான் அவங்கள வந்து ஹீரோயின் கூப்பிடலாம். ஹீரோயின் வந்துட்டு நம்ம அவங்களோட மாஸ்டரை வச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த அவங்களுடைய டென்லேயே அந்த குகையிலேயே விழுந்து கிடக்குறாங்க மயங்கிட்டு. அதை இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த உடம்பை வந்து பாதுகாக்கணும்னா இந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க மயங்கி கிடக்குறாங்க. இப்படியெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நம்ம ஜியான் தான், இவன் தான் கொண்டு போய் குள்ளனில் என் பிள்ளை விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்புறம் ஜியான் அமைதியாகவே இருக்காரு. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் பேசி பொண்ணு பிரயோஜனம் இல்லை, பிள்ளையை காப்பாற்றணும், என்ன செய்யணும், நம்ம வேணால் நம்மளுடைய வாழ்நாளில் பாதி அவளுக்கு நான் கொடுத்துட்றேன், இல்லை நான் கொடுக்குறேன் இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. ஆனால் இருங்கப்பா, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்க, ஒரு மூலிகை இருக்குது, அதை போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒருத்தங்களோட ஆயுட்காலத்தை இன்னும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் வந்து ஆயுட்காலத்தை பாதி கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் அரசர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. சரி அப்போ நான் போய் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான இடம், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னா, சரி நான் வர வரைக்கும் என் குடும்பத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து அங்கேருந்து ஃபாக்ஸ் கிங் அங்கேருந்து போயிடுறாரு ஜியான் கிட்ட வந்து குடும்பத்தை விட்டுட்டு. அதே இங்கே குள்ளன் மவுண்டனை காட்டுறாங்க. திடீர்னு எல்லாரும் வாழை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வராங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம லீச்சின் அங்கே வந்திருக்காங்க. லீச்சின் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை பார்க்கணும், ஹீரோயின் ஒரு பொருளை கேட்டாங்க, நான் கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன். என்னது ஹீரோயினை தேடி வந்திருக்கேன்? ஹீரோயின் இந்த மவுண்டன்லேயே இல்லை, அப்புறம் எப்படி நீ அவளை தேடி வருவா, இன்னொருத்தர இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காது, நாங்களே அப்புறம் உங்களை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சீனியர் சொல்லிட்டு போய்ட்டாரு. லீச்சினுக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு, எங்கடா இது இந்த பொண்ணு நாம் வந்து கொடுக்கறதுக்குள்ளே கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டாலாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க உள்ளே வந்துட்டு, மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் சீனியர், ஆனால் நான் உங்களையும் 17th பாதுகாக்க வந்து தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் என் வாழ்நாளில் உங்கள் 2 பேரையும் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து இனிமேல் மாஸ்டரும் இல்லை, அதனால் இங்கேருந்து யாரும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, ஆனால் இதோட நம்ம வந்து கோஸ்ட் ரிலீமை எதிர்த்து சண்டை போடக்கூடாது, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்காவது யாராவது 17th பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்புறாங்க. மாஸ்டரோட கத்தியை கொண்டு போய் அவரோட ரூமில் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. இங்கே வந்து கிங் வந்து தீஜுனை பார்த்துட்டு, ஏப்பா இங்கே பார்த்தியாப்பா, இந்த பிள்ளை இந்த பையன் வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டான் மோயுவானே அப்படின்னு. உடனே அவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, அதனால் அவங்க வந்து அவங்க மாஸ்டர் இறந்ததை வந்து தாங்க முடியாமல் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் எல்லார்கிட்டையும் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு இந்த மாதிரி இத்தனை நம்ம இந்த அவங்கக்கிட்டெல்லாம் அந்த ரூல்ஸ் இருக்கும்ல, இந்த ரூல்ஸ் பிரகாரம் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிவிடுங்க, அவங்க வந்து அவங்க மேலே இருக்க பற்றுதல்னாலே எங்கேயோ எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சிட்டாங்கன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிம்மின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சப்போர்ட் பண்ணல, அவன் தான் அவனுடைய நம்பிக்கைக்காக அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்க திரும்ப வருவாங்கன்னு அவங்க ஸ்டூடெண்ட் வந்து நம்புகிறாங்க மோயுவான அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. அதே நம்மளுடைய சின்சுவை காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஃபாக்ஸ் கிங் வந்துட்டு அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்ம 4th பிரதர்கிட்ட கொடுத்து திரும்ப கொண்டு போய் கொடுப்பா
அவங்கக்கிட்ட மருந்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயங்கியே விழுறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்தோடனே அதையும் கொண்டு வந்து ஜியான் வந்து மாத்திரை மருந்தாக்கி அதை கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மாவும் அவங்களுடைய ஆயுட்காலத்தை பாதி அவளுக்கு கொடுத்துட்றாங்க. இப்படியே அவங்க கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் பாப்பா நான் அவனை படிக்கிறதுக்குள்ளேன்னு அனுப்புனா இப்படி உடம்புக்கு எடுத்து வச்சிருக்கே அப்படின்னா என் உசுரை வந்து அவர் தான் அந்த ட்ரையல்லேருந்து காப்பாற்றினார். அப்போ அவருக்காக நான் நன்றி கடன் செலுத்த வேண்டாவாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி சரி சந்தோஷம் தான், நீ செஞ்சதெல்லாம் சந்தோஷம், நடந்ததெல்லாம் மறந்துடலாம், இதுக்கப்புறம் உன் உடம்பை நீ பத்திரமா பார்த்துக்கோம்னு எங்கள் மாஸ்டர் அப்படின்னா அங்கே அவர் பத்திரமா இருக்காரு, எல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏமா நீ ஏன்ட்ட சொல்லிக்க கூடாதா அப்படின்னு 4th பிரதர் கேட்குறாரு. இல்லை அவளோட நன்றி கட்டணும் அவள் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து 4th பிரதரோட கையில் வந்துட்டு நம்மளுடைய குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்க தான் பைஃபின்ச்சோ. அப்போ வந்து ஜியான் வந்துட்டு எப்படியோ நீ முழிச்சிட்ட அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் குழந்தைய காட்டுங்க, இது அண்ணனோட குழந்தை தானே அப்படி சொல்லிட்டு வாங்கி நம்ம பைப்புஞ்சுவை நம்மளுடைய ஹீரோயின் கொஞ்சுறாங்க. அப்படி கொஞ்சம் போது சரி 2 பேரும் சண்டை போடாமல் பத்திரமா இங்கேயே இருங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அடுத்தது அப்படியே மாஸ்டருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மாஸ்டர் பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வராங்க. மாஸ்டர் நான் உங்களை இங்கே வச்சு பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் 7:30 வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆனால் இனிமேல் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்கிறதுனால நான் வந்துட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 70,000 வருஷம் ஆகிப்போச்சு. 70,000 வருஷத்தில் நம்மளுடைய ஹீரோயினோட மைண்ட் வைஸ் மாதிரி காட்டுறாங்க. இந்த 70,000 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட குள்ளன் பக்கமே போகல. எங்கள் சீனியர்ஸ் யாராவது நமக்கு பார்த்துருவோமோ, நம்ம எங்கேயாவது பார்த்துட்டா அவங்களுக்கு நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க என்னை எப்படி நினைப்பாங்கன்ற பயத்தில் நான் இந்த ஊரை விட்டே போகிறதுல மாஸ்டரோட பக்கத்துலேயே தான் இருக்கேன். இதோட 70,000 வருஷம் முடிஞ்சு போச்சு, அந்த பெல்லை வந்து நான் சரி பண்ணுற நாளும் நெருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அந்த இவங்களோட மார்க்கெட் வழியெல்லாம் வரும்போது ஊர் மக்கள் எல்லாம் இவங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இவங்க தான் குயின் ஆக போகிறாங்க அடுத்தது. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அவங்களுடைய டென்னுக்கு பக்கத்தில் வரும்போது மீகுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இவங்களோட அசிஸ்டண்ட்டு, நம்மளோட ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டு. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு ஹெவன்லி பேலஸோட 2வது பிரின்ஸ் வந்திருக்காரு, அவங்கள தான் உங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கு, ஆனால் அவர் 1 மாதமாக இங்கே காத்துட்ருக்காரு, நீங்கள் தான் இங்கே இல்லை அப்படின்னு. அப்படியே அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு திரும்ப போயிட்டேன்னு சொல்லிடுப்பா அப்படின்றாங்க. அதே மாதிரி மீகவும் வந்து சொன்னோன்னா அவர் கடுப்பேறாரு. வந்து நான் 1 மாதம் ஆகுது, ஒரு நாள் கூட அந்த அம்மா பார்க்கல, அந்த அம்மா அவங்கக்கிட்ட நான் வந்ததை சொன்னியா சொல்லலையா அப்படின்னு நான் சொன்னேன், ஆனாலும் அவங்க திரும்பவும் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் காண்டாய் கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளுடைய ப்ளூ ஸ்னேக், இவங்க பேர் வந்து நம்ம ப்ளூ ஸ்னேக்னு வச்சுக்கலாம், ப்ளூ ஸ்னேக் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே அவர் அப்படியே ஆனந்தமாக சிரிக்கிறாரு. நல்ல வேலை இவ வந்துட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகோ அங்கேருந்து போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ளூ ஸ்னேக் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவர் வேகமாக எழுந்திரிச்சு வந்து அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆனால் ஒன்றுமே சொல்லலை. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் என்னை விரும்புகிற தானே, நானும் ஒன்று ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னோட அதுக்கு வந்து அந்த ப்ளூ ஸ்னேக் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்து ஆன்ட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அவங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க அப்படின்னோடனே அவர் தொட்டு பார்க்குறாரு. அவர் கையில் வந்து அந்த க்ளவுட் கிளீனிங் அப்படின்ற ஒரு விசிறி இருக்குது. அந்த ஃபீனிக்ஸ் பறவையை இது பண்ணும்போது அந்த மவுண்டன் கார்டு கொடுத்தாரு இல்லையா, அது அப்போ வந்து அந்த இதை பார்த்தோன்னா அவங்க உன்னை எவ்வளோ நல்லவங்களாக வச்சுருக்காங்க பார்த்தியா, அப்போவே நீ தெரிஞ்சுக்கோ, அதனால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வா போகலாம் அப்படின்னா. இருந்தாலும் துரோகம் தானே அப்படின்னா, நான் தான் அவங்கள வந்து பார்க்கவே இல்லையே, இது துரோக கணக்கில் வராது, வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டுறாரு. மீகு எங்கடா உள்ளே போன பிள்ளைய காலமே அவன் தேடிக்கிட்டு இருக்கான், இவரும் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாருன்னு யோசிக்கிறாங்க. இவங்களும் போயிடுறாங்க. அப்போ வந்து இவங்க ஹெவன்லி பேலஸ்க்கு வந்தோடனே இவரோட ஸ்லீவில் தான் அந்த ஸ்னேக் இருக்குது. இதை வந்து அந்த நம்மளுடைய ஹீரோ பார்த்துட்றாரு. இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் வந்து பார்த்துட்றாரு. அப்போ பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்றாங்க. அவரும் போயிடுறாங்க. ஆனால் இவர் வந்து 3rd பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கிள் வந்து அங்கே போயிட்டு ஹீரோயினை பார்க்காம அவரோட வேலை செய்கிற பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு. உடனே இவங்களும் ஐயோ இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வராங்க. அதே மாதிரி இவரும் இங்கே வந்து ஸ்னேக்கோட பேசிகிட்டு இருக்காரு, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, அங்கத்தை விட இது அழகாக இருக்குது தடை, என் கூடவே இருந்துரு அப்படின்ட்டு. அப்போ 3rd பிரின்ஸ் வந்து சொல்கிறாரு, ஏன் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா, இதே வந்துட்டு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டும்போது, ஆமாம் நான் போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக வந்து அப்பா கிட்டே கிங்குக்கிட்ட அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணால் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அவர் காண்டாயிடுறாரு. ஏன்டா இப்போ தானடா நான் இந்த கல்யாணம் எவ்வளோ பெரிய அரசியல் படுத்துகிற கல்யாணம் தெரியுமா, நம்மளுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு பக்கத்தில் ஒருத்தங்க ஆள் வேணும்னு தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணேன், நீ என்னடானா கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டாயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்னேக்கை பிடிச்சி ஒரு
சோல்ஸ்லாம் இருக்கிற இடத்துல பிடிச்சி அடைச்சி வச்சுட்றாரு. அப்போ வந்து வெளியே வரும்போது நம்ம பிரின்ஸ் அங்கே நின்றுட்டுருக்காரு. அந்த பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு, நான் உன் மேலே நிறைய ஹோப் வச்சுருக்கேன், நீ எத்தனை பொண்ணுங்களை வேணால் 2வது தரமாக கட்டிக்க, ஆனால் உனக்கு வந்து ஹெவன்லி வந்து எம்ப்ரஸ் அப்படின்னா அது ஒரே ஒருத்தங்க தான், அது வந்து நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டு லயன் வந்துட்டு பூமிக்குள்ளே போயிடுச்சு, அதனால் நீ போய் அதை போய் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சிமின்னு சொல்கிறாரு, நீங்கள் அங்கே இருக்க மோட்டல்வெல்லில் இருக்க யாரோட வாழ்க்கையும் நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் போய் பிடிச்சிட்டு வந்துடுன்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது, நீ நல்லா படிக்கிற, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னோடனே இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நான் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்ட்டு. அம்மாவை பார்க்கணுன்னா நீ போய் மின்னல் பனிஷ்மெண்ட் வாங்கிடுவா அப்போ தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி போய் ஒரு மின்னல் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வராரு. அப்படியே ரத்த காயமாக இருக்குது. சரி நீ போய் உங்கள் அம்மாவை பாரு அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா கிட்ட போய் இப்படி ரத்த கலரியாக போய் நிற்கும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, பெற்றதுலேருந்து என் பையனை தடவை இன்றைக்கி தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், இப்படியே என் பையனை நீங்கள் வந்து க்ரௌன் பிரின்ஸாக மாற்றுறீங்க, என்கிட்ட பிரித்து வச்சுட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்படி காயப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அழுகுறாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே முடியல. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, குட்டி ஹீரோ, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் வந்து இந்த கலரில் ட்ரெஸ் போட மாட்டேன், இந்த கலரில் போட்டால் தானே பிளட்டோட கலர் தனியாக தெரியுது, இனிமேல் நான் வேறு கலர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம பிரின்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பிளாக் கலரே போட்டுக்காம நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே இப்போ தூங்கிட்டுருக்காரு. அவரோட கனவுல வந்துட்டு ஒரு தாமரை குளம் தெரியுது, கோல்டன் தாமரை தெரியுது, அதுலேருந்து ஒருத்தவங்க அங்கே இங்கேயும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் ஓடுற மாதிரி தெரியுது, இது ஒரு ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, யாருன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் யாரோ வந்து எழுப்புறாங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா சூஜின் வந்து, நான் உனக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்க, ஒன்றும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு அங்கே போகிறாரு. ஆனால் அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய அந்த ஸ்னேக்கை பார்க்குறதுக்காக செகண்ட் பிரின்ஸ் போகிறாரு. தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு, வேணாண்டா இனிமேல் நீ எதுவும் செய்யாதடா, நீ போய் அப்பாட்ட தான் திரும்ப பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிங்கு கிட்ட வராங்க. கிங்கு வந்து நம்மளோட ஹீரோவோட உட்காந்து செஸ் விளையாண்டுட்டுருக்காரு. அந்த சமயத்தில் செகண்ட் பிரின்ஸ் வந்து, தயவு செஞ்சு அவளை அங்கேருந்து விட்டுடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அவங்க செத்தே வருவா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீ அவளுக்காக எல்லாத்தையும் விடுற அளவுக்கு தயாராகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்ருக்காங்க. அதே நம்ம பீச் விட்ட காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜியானும் அவங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு நம்ம ஊம்பில் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்து வர மாட்டான்னு தோணுது, அதனால் வா நம்ம போய் இந்த கல்யாணத்தை பிரேக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்படியே ஹெவன்லி பேலஸ்க்கு வர்றதுக்கு அவங்க ரெடி ஆகும்போது நம்மளுக்கு வந்து பீச்வுட்டில் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ வந்து நம்மளோட 4th பிரதர் எழுப்புறாரு. ஏமா 5 நாளாக தூங்கிட்டே இருக்கியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் 5 நாள் ஆகிடுச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சி பார்க்குறாங்க, இன்னும் 2 நாளில் நம்ம போய் அந்த மேஜிக் பெல்லை சரி பண்ணி ஆகணும், அப்போ நம்ம திரும்ப வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி வராங்க. நீங்கள் கொடுக்குற வைன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் நான் அதை குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு இடத்த கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு 9 tail ஃபாக்ஸ் ஒன்று வருது ஆரஞ்சு கலரில். அது வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த கோல்டன் லைன் இருக்குல்ல, அதுக்கிட்ட மாட்டிக்குது. அது துரத்திட்டு வருது. நான் யார் தெரியுமா அப்படின்னு ஹியூமன் ஃபார்மில் வந்தோடனே சொல்கிறாங்க, நான் தான் சின்ச்சு பை ஃபின்ச்சோ, தயவு செஞ்சு நீ என்னெல்லாம் கொண்டினா பார்த்துக்க, உனக்கே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவங்க பறக்குறாங்க. அப்போ வந்துட்டு தெரியாமல் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போயிட்டு ஒரு மரத்து மேலே மோத போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தவங்க வந்து காப்பாற்றிட்டுறாங்க. அது வேறு யாரும் நம்ம தீஜூன் தான். தீஜூன் காப்பாற்றிட்டுறாங்க. தீஜூனை பார்த்தோன்னா அந்த லைன் ஓடி போயிடுது. அப்போ வந்து இவங்க வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் என்னை பிடிச்சி இப்படி தொங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் கேட்டோன்னு இந்த பக்கம் விட்டுடுறாங்க. விட்டுன்னா நீங்கள் அப்படி சொல்லிட்டு, நான் தான் தீஜூன், தீஜூன் நான் தான் அப்படி சொல்கிறாரு. என்னது, ஜியானோட ஃபோட்டோவிலே தான் நீங்கள் இப்படி இல்லையே அப்படின்னா, ஜியானா அப்புறம் ஆமாம் நான் தான் சின்ச்சு பை ஃபின்ச்சோ, நான் வந்து சின்ச்சுலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, ஓ நீ தான் பை ஃபின்ச்சுவா, ஏன் நீ ஒரு ஃபாக்ஸ் கிளானில் இருந்துட்டு உன்னால் அந்த லைனை எதிர்த்து போராட முடியலையா, நீ அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸே இல்லாமல் இருந்தியா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் போய்கிட்டே இருக்காங்க, இவங்க பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. எதுக்கு நீ இப்போ என்ன பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் நன்றி கடன் செலுத்தணும்ல, நீங்கள் இப்போ என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னா, இங்கே பாரு என் பின்னாடியெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. ஆனால் இவங்க பின்னாடியே தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பெல்லுக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த பெல்லை பார்த்தோன்னே அந்த பெல்லில் வந்து மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெல்லுக்கு வந்து காவலாக ஒரு எர்த்தில் விட்டுருப்பாங்க. அந்த எர்த்தில் அடுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த பெல்லேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே ஒரு குட்டி மணி இருக்கும், அந்த மணியை கொடுத்துட்டு இதை ஆட்டணும், இது வந்து சிக்னல் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே நம்ம பைஃபன்ஜியும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்களோடவே போகிறாங்க.
அடுத்தது இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பகுதியில் கட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து நம்ம பிரின்சஸ் நின்றுருக்காங்க. அவங்க வந்து டீமன் பிரின்சஸ்ஸு. அவங்க நின்றுட்டு அப்பாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, 2வது அண்ணனும் முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃபியூனரலுக்குரிய இதெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட பக்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.